அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகவுக்கு நிலாவுடைய அம்மா அப்பாவை பார்த்து நம்ம மனசுல இருக்கிற காதலை எடுத்து சொல்லி நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுது. திவ்யா கிட்ட வந்துட்டு ராகவ் கேட்குறாரு, திவ்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், சொல்லுங்க பாஸ், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கவும், இல்லை நிலாவை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். நிலாவுடைய அம்மா அப்பா திருவண்ணாமலையில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகவ் கேட்கவும், ஆமாம் பாஸ், அவங்க அம்மா அப்பா திருவண்ணாமலையில் தான் இருக்காங்க. அவங்க அப்பா பேர் வந்து மனோகர், பெரிய பிஸ்னஸ் மேனா. அம்மா பேர் தேன்மொழின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பாஸ் எனக்கு தெரியும், ரொம்ப பெருசாக எனக்கு தெரியாது. ஒரு அண்ணன் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் பாஸ் எனக்கு தெரியும். திருவண்ணாமலையில் அவங்க வீட்டு அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. திருவண்ணாமலையில் அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன், அவ்வளவுதான் பாஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், எனக்கு இது போதும் திவ்யா, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்ககிட்ட இப்படி கேட்டதை நிலா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், சரிங்க பாஸ், நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி திவ்யாவும் சொல்லிடுறாங்க. நேராக பார்த்தா ராகவ் திருவண்ணாமலை புறப்படுறாரு. திருவண்ணாமலை போய் எப்படியாவது நிலாவுடைய அம்மா அப்பாவை பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராகவ் முடிவு பண்ணுறாரு. திருவண்ணாமலைக்கும் பார்த்தா ராகவ் போயிடுறாரு. இங்கே எப்படி விசாரிக்கிறது, யாருக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லி ராகவ் திருன்னு முழிக்க, ராகவ் காரை நிப்பாட்டிட்டு யாருக்கிட்டையாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்காரு. அப்போதான் மனோகரே அந்த வழியா வராரு. காலையில நேரம் அப்படின்றதுனால மனோகர் வாக்கிங் எல்லாம் போயிட்டு மனோகர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. சார் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், சொல்லுங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், சார் இங்க மனோகர்ன்றவர் வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், மனோகரா, எந்த மனோகரை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நிலா அப்பா கேட்கவும், இங்க பெரிய பிஸ்னஸ் மேன் நிலாவுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், மனோகர் பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. நீங்க ஏன் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், இல்லை சார், அவரை நான் கொஞ்சம் மீட் பண்ணி பேசணும். என் பேர் ராகவ், நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், சென்னையிலையா? சென்னையில தான் நிலா இருக்கா? நீங்க சொல்ற மனோகர் நான் தான், என் பொண்ணு தான் நிலா. என் பொண்ணு இப்ப சென்னையில தான் இருக்கா. நீங்க என்னைய தானே பார்க்கணும் வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சார் நீங்க தானா? சார் கை கொடுங்க, எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தா நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. மனோகர் வாக்கிங் போயிட்டு வந்ததுனால, சார் கார்ல ஏறுங்க சார், வாங்க சார், அட்ரஸ் சொல்லுங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ராகவ் கூப்பிடவும், மனோகரும் பார்த்தா கார்ல ஏறாரு. மனோகர் பார்த்தா ராகவ நல்லா கவனிக்கிறாரு. நல்லா பார்க்க ஆள் நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், பணக்கார மாதிரி இருக்கான், காரு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் நல்லா ராகவ நோட்டம் போடுறாரு. பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கூப்பிடவும், தேன் அப்பதான் வராங்க. என்னங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா, காஃபி போட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், ஆமா யாரு இவரு அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், நமக்கு தெரிஞ்சவர் தான், உள்ளவா காஃபி போடு அப்படின்னு சொல்லி மனோகரும் சொல்றாரு. உட்காருங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராகவ் தான் அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், ஆமா சார். ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நிலாவுடைய அப்பாவான்னு கேட்டீங்க, நிலாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், நல்லாவே தெரியும் சார், நிலா என்னுடைய கம்பெனில தான் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், ராகவ் பார்த்தா வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. நல்ல பெரிய வீடா இருக்கு. என்ன சார் இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, நீங்க பெரிய பிஸ்னஸ் மேனும் கேள்விப்பட்டேன், அப்புறையே நிலா சென்னையில இருக்காங்க, சென்னையில அதுவும் ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்லயே நிலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், அப்பதான் மனோகர், அதெல்லாம் ஒரு பெரிய கதை, ஆமா நீங்க எதுக்காக இப்ப என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்க, தேனுமே அப்பதான் வராங்க. அப்பதான் மதி தாசி எல்லாருமே வராங்க. யாருங்க இவர் அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், இவர் பேரு ராகவா, உன் பொண்ணு நிலா இவருடைய கம்பெனில தான் ஒர்க் பண்றாளா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சொல்லுங்க ராகவ் என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கும், சார் நான் ரொம்ப வளன்லாம் பேச விரும்பல, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன், உங்க பொண்ணு நிலாவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன், உங்க பொண்ணு நிலாவை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்ல, அப்பதான் தேனு, தம்பி அது வந்து அப்படின்னு சொல்லி தேனு சொல்ல வரையில, தெரியும் மேடம், எனக்கு எல்லாம் தெரியும், நிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதானே சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், அப்புறம் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே எப்படி எங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், ஐயோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியலையே, நிலாக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், மனோகருக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி, தாசு பார்த்தா பயங்கரமா கோபப்படுறாரு. மதிக்கும் தேனுக்கும் ஏற்கனவே இந்த உண்மை தெரியும். என்ன சொல்ல வரீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், ஆமா சார், நிலாக்கு நடந்தது உண்மையான கல்யாணமே கிடையாது,
நிலாவுக்கு நீங்க ஏதோ பிடிக்காத கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்களாம்ல, இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு அப்ப டிரைவரா வந்து அந்த சோழனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்காங்க. அது ஒரு ஃபேக்கான மேரேஜ் சார். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா சேர்ந்தே வாழல. இப்ப கோர்ட்ல கூட டிவோர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த ஹியரிங்ல உங்களுக்கு விவாகரத்து கிடைக்க போகுது சார் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் மனோகருக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. நீங்க சொல்றதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி மனோகர் கேட்கவும், ஆமா சார், இதெல்லாம் தெரியாம நான் எப்படி உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்பேன்? நான் நிலா இருக்கிற வீட்டுக்கு போகலான்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த சோழன்லாம் என்ன கேரக்டர், பார்க்க பொறிக்கு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும் அப்பதான் மனோகர், ஆமா அவன் பார்க்க பொறிக்கு மாதிரி தான் இருக்கான். நாங்க எவ்வளவோ இவகிட்ட சொன்னமே, அங்கிருந்து வந்துடலாம் சொன்னோம், நிலா தான் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லவும், சார் நான் என்னை பத்தி சொல்லிடுறேன். என் பேரு ராகவ். சென்னையில ஒரு பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அந்த கம்பெனில தான் நிலா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய ஐடியா இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நிறைய ஐடியாஸ் வச்சிருக்கேன். அப்புறம் அம்மா அப்பா இருக்காங்க. நான் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன்தான். MBA முடிச்சுட்டு இப்போ ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஐடி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவ் பார்த்தா அவருடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனோகருக்கு பார்த்தா ராகவை பார்த்ததுமே பிடிச்சி போயிருது. இவ்வளவு நல்ல பையனா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, இவ்வளவு சின்ன வயசுலயே இவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரும் பார்த்தா ராகவை பாராட்டுறாரு. சார் நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் சார். நிலாவை நீங்க தான் சார் எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணணும். உங்களுக்கு நீ பிடிச்சிருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்கவும், நீங்க பேசுறப்பே தெரியுது உங்க அம்மா அப்பா உங்களை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு. ரொம்ப நல்ல பையனா இருக்கீங்க, பொறுப்பான பையனா இருக்கீங்க. இந்த சின்ன வயசுல ஒரு கம்பெனியை வச்சு ரன் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் ராகவை பத்தி ரொம்ப புகழவும், என்ன தேனு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனோகர் கேட்கவும் தேனு பார்த்தா அமைதியா இருக்காங்க. நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உன் பொண்ணுக்கு நடந்தது ஃபேக் மேரேஜ், அவ விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது எல்லாம் உனக்கு தெரியும் போலே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், இங்க பாரு தேனு, நிலாவை எப்படியாவது நம்ம இங்க கூட்டிட்டு வரணும். நிலாவை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம ராகவுக்கு நிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ராகவ் இந்த அளவுக்கு நிலாவை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. நிலாவை காதலிக்கிறேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சும் நிலாவை காதலிக்கிறேன்னு சொல்றாரு. நிலாவை நல்லா வச்சு பாத்துக்கிருவாரு. ராகவுக்கு நிலாவை கட்டி கொடுத்தோம்னா நிலாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த சோழன் எங்க இருக்கான், இவர் எவ்வளவு படிச்சிருக்காரு, ஒரு பெரிய கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டிரைவருக்கும் இவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் ராகவை பத்தி புகழவும், சார் நீங்க தான் சார் நிலா கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லவும், கண்டிப்பா ராகவ் நீங்க அம்மா அப்பாவை வந்து பேச சொல்லுங்க. நாங்களும் ஒரு நாள் அம்மா அப்பா கிட்ட வந்து பேசுறோம். நாங்க நிலாவை கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வந்துடும். அவளுக்கு இனிமேல் அங்க என்ன வேலை, விவாகரத்துக்கும் கோர்ட்டில் அப்ளை பண்ணி வச்சிருக்கா. அடுத்த ஹியரிங்ல நீங்க சொல்ற மாதிரி விவாகரத்தை கிடைக்க போகுது. இதுக்கு மேல அவ ஏன் அங்க இருக்கணும்? நானும் தேனும் அங்கே போறோம். நாங்க அவளை பேசி இங்க கூட்டிட்டு வரோம். திருவண்ணாமலைக்கு அவ வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கல்யாணத்தை பத்தி நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் தேனும் பார்த்தா ராகவுடைய கல்யாணத்துக்கு சம்மதமே சொல்லிடுறாங்க.